பொதுவா ஒரு பெரிய நடிகை அல்லது அரசியல்வாதி வீட்ல கல்யாணம்னா நம்ம மனசுல என்ன தோணுங்க? பெரிய மண்டபம், ஆயிரக்கணக்கான மக்கள், பெரிய விஐபிகள் கூட்டம்னு பயங்கரமா ஆடம்பரமா இருக்கும்னு நெனைப்போம். ஆனா எனக்கு இதெல்லாம் வேணாம். வெறும் 150 பேர் இருந்தா போதும்னு சொல்லி தன் பேரண்ட்ஸ ஆச்சரியப்பட வச்சிருக்காங்க ஒரு பொண்ணு. அந்த அம்மா வேற யாரும் இல்லங்க, நடிகை குஷ்பு தான். ஒரு பக்கத்துல 150 பேருக்கு மட்டும் ரொம்ப சிம்பிளான கல்யாணம். இன்னொரு பக்கத்துல நம்ம பிஎம் அவர்கள் அவங்கள நேர்ல வரவழைச்சு 35 நிமிஷம் பேசியிருக்காரு. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? இந்த கல்யாணத்துக்கு பின்னாடி நடந்த சுவாரஸ்யமான கதையை தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. சினிமாவில் குஷ்பு எத்தனையோ ஹீரோஸை பார்த்துருப்பாங்க. ஆனால் அவங்க பொண்ணு மனசில் இடம் பிடிச்சவர் ஒரு நிஜமான ஹீரோ தாங்க. அவர் ஒரு மெர்ச்சன்ட் நேவி அதிகாரி. அதாவது குஷ்பு கிட்ட பொண்ணு லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு அதுக்கு குஷ்பு சொன்ன பதில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. என் 2 பொண்ணுங்கக்கிட்டையும் நான் அம்மாவாக இருக்கிறத விட நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கேன். அவங்க மனசில் என்ன இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. மாப்பிள்ளைய முதலாக சந்திச்சப்போ அவரோட நடத்தை, மரியாதை எல்லாமே குஷ்பு குடும்பத்துக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்குங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி குஷ்புவோட பொண்ணுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிருக்கு. அப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்துல அந்த மாப்பிள்ளை தன்னோட வேலை மற்ற எல்லா விஷயத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு முழு நேரமும் ஹாஸ்பிட்டல் பெட்லேயே அந்த பொண்ணு பக்கத்துலேயே இருந்து அந்த பொண்ணு நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. குஷ்பு கிட்ட வந்து, ஆண்டி நீங்கள் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு நல்ல கணவனா கூடவே இருந்து கவனிச்சிருக்காரு. அப்பவே இதை பார்த்த உடனே குஷ்புக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. என் பொண்ணை அவங்க கிட்ட கொடுத்தா நல்லா பார்த்துப்பாங்க, நல்லா புரிஞ்சுக்கவும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி அப்பவே அவங்க மனசார அந்த காதலுக்கு சம்மதம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இந்த கல்யாணத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னா, பிரதமர் நரேந்திர மோடியை சந்திச்சது தாங்க. குஷ்புவும் அவங்க குடும்பமும் பிஎம்ஐ சந்திச்சு கல்யாண பத்திரிகை கொடுக்க டைம் கேட்டிருக்காங்க. பிஎம் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் முடிஞ்ச உடனே அவங்க ஆஃபீஸில் இருந்து நாளை மறுநாள் வர முடியுமா அப்படின்னு ஃபோன் வருது. பொதுவாக பிஎம் மாதிரி பெரிய தலைவர்களை சந்திக்கும் போது அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்க, 5லேருந்து 7 நிமிஷம் தான் டைமு, பத்திரிகையை கொடுத்துட்டு உடனே வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே நடந்த விஷயமே ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது. பிஎம் அவர்கள் அவங்க குடும்பத்தோட கிட்டத்தட்ட 35 நிமிஷம் வந்து செலவழிச்சிருக்காரு. சுந்தர் சிக்கு ஹிந்தி அவ்வளவா வராதான். ஆனால் அவங்க பொண்ணு ஸ்கூலில் செகண்ட் லாங்குவேஜாக ஹிந்தி படித்ததால பிரதமர் கிட்ட ரொம்பவே இயல்பாக ஹிந்தியில் பேசியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் குடும்பத்தோட முக்கியத்துவம் என்ன, வயசானவங்களை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக அறிவுரை சொல்லியிருக்காரு பிஎம் அவர்கள். தமிழ் சினிமாவிலையும் அரசியல்லையும் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்க குஷ்பு சுந்தர்சி ஏன் ஒரு 10,000 பேரை கூட கூப்பிடாம கல்யாணம் ரொம்ப சிம்பிளாக நடத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, இதுக்கு பின்னாடி ஒரு கண்டிஷன் இருந்துச்சுங்க. அதை போட்டதே குஷ்பு இல்லை அவங்க பொண்ணு. எனக்கு ஆடம்பரமான கல்யாணம்லாம் வேணாம், என்னை சுற்றி எனக்கு பிடிச்ச நெருங்கிய சொந்தங்களும் ஃப்ரெண்ட்ஸும் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு கண்டிஷன் சொல்லியிருக்காங்களாம். நம்ம ஊர்ல பல பேர் மற்றவங்களுக்காக கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் நடத்துவாங்க. ஆனா சினிமா வெளிச்சத்திலேயே வாழ்ந்தவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. பொண்ணோட ஆசை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு மகளோட விருப்பத்துக்கு முதலிடம் கொடுத்துருக்காங்க குஷ்பு. 31 வருஷம் நீங்களும் சுந்தர்சியும் ஒன்றா இருக்கீங்களே, உங்கள் 2 பேரோட கெமிஸ்ட்ரிக்கு என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்கள் 2 பேரும் இன்றைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். அதுதான் காரணம். அன்பை வெளிப்படுத்துறதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப இயல்பான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொண்ணோட கல்யாணத்தை தாண்டி இவங்களோட இந்த 31 வருட பந்தம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸு. எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் தன் பிள்ளைகளோட சந்தோஷம்தான் முக்கியம்னு ரொம்ப சிம்பிளான கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த பொண்ணோட முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.